அண்ணன் வந்து கண்டிப்பாக இது வந்து யார் பேசினாலும் எது பேசினாலும் இது தான் அண்ணன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து அது மாதிரி பேசுனதுக்கான மன்னிப்பு கண்டிப்பாக அண்ணன் கேட்பாங்க. சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க. அவங்கள வந்து இப்படி தான் கூப்பிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலில். அவங்க இங்கே இல்லாமல் வந்து வேறு வழியாக கான்ட்ரவர்சி சொல்லிட்டு வேறு வழியாக கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கே கூப்பிட்டு போயிருக்கான்றதை நம்ம வக்கீல் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அங்கே போய் அவங்கள போய் பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிலாம் யாரும் வரல. எல்லாருமே யூடியூப்பில் உங்களை மாதிரி டெய்லி நீங்கள் நேற்றுலேருந்து 2 நாளாக வந்து லைவில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அண்ணனுக்கு பிடிச்சவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து யார் யாருக்கு மாற்றம் நடந்திருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. யாரையுமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியோ யாரையும் அழைக்கவோ யாரையும் எதுவும் பண்ணலை. இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களாம் தான் வந்திருக்காங்கம்மா. கான்ட்ரவர்சி இது ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை பிரதர். கோட் படம் ஃபைலரு அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? விஜயோட கோட் படத்தை வந்து இது பண்ணுறதுக்கோசம் நீங்கள் வந்து அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ ஒருவேளை அது மாதிரி இது ஏன் இருக்கக்கூடாது? 500 கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கு இவர் மேலே வந்து ஒரு தேவையில்லாமல் அதாவதுங்க அவரை வந்து பேசுகிறதுக்குள்ளே இடைமறித்து அவரை பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பேச வராதுன்ற ஃபுல்ஃபில் பண்ணி விடணும். ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தை சென்டென்ஸ் முடிகிறதுக்குள்ளே தமிழில் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேச வராரு என்ன பேசியிருக்காரு எதுக்கு பேசுகிறாருன்றதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கேட்காம இது மாதிரி வந்து அந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட காரணத்துக்காக அவர் மேலே தனிப்பட்ட காரணம் யார் மேலேயும் எந்த வெஞ்சன்ஸும் இல்லைங்களே. அன்பில் மகேஷ் அண்ணன் போய் பார்த்தாங்க. என்னென்னு வந்து மனு கொடுத்துருக்காங்கன்னா திருவள்ளுவர் வந்து பாடநூல் கல்வியில் சேருங்கன்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க. பாடநூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது திமுக இவங்க அதிமுக இவங்க பாஜக இவங்க ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் வந்து தானாக ஒவ்வொருத்தராக எழுதுறது தானே. ஆமாம் பிரதர் இப்போ நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, நான் சாதாரண மனுஷன், நான் ஜனநாயக மனுஷன், நான் ஓட்டு போகிறேன், எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது, நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் தானே இந்த போலீஸ்கிட்ட கேட்கணும். கிட்டத்தட்ட காலையிலேருந்து எல்லாம் காத்திருக்கீங்க. எத்தனை மணி நேரமாக காத்திருக்கீங்க? நீங்களா எத்தனை நாளாக வீட்டுக்கு போகாமல் தூங்காமல் 2 நாளாக லைவ் போட்டுட்ருக்கீங்க எல்லாருமே. அண்ணனை பற்றி ஃபுல் கான்ட்ரவர்சி. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா கூட தெரில. ஆசிரமத்துக்கு ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க சிபிசிஐடி உங்களை மாதிரி பத்திரிக்கையாளங்க வந்தவங்க எல்லாருக்கும் சுக்குமல்லி காஃபிலேருந்து சாப்பாடு எப்படி பேக் பண்ணுறாங்க எந்த வண்டியில் போய் பேக் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? டெய்லி 400 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் வந்து அதை ஃபுல்லாக எப்படி பேக் பண்ணுறாங்க எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்க அது கொண்டு நேற்று வீடியோ எடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதெல்லாம் காட்டவே இல்லையே. அண்ணன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. மகான் என்ன பேசியிருக்காங்க? அவரை பேசவே விடலையே. ஃபஸ்ட் நீங்கள் பேச விட்டா தானே அவர் என்ன பேசுகிறாருன்றது உங்களுக்கு. அதாவது பிரதர் அப்படி இல்லை, அவர் பேசுகிற மாதிரி சொல்லல. இங்கே பாருங்க பிரதர், மேட்ரு என்ன தெரியுமா பிரதர்? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் பிரதர். திருமூலர் சொல்லியிருக்காரு பிரதர், இது மகானா யாருமே சொல்லலை. பாவம் நீ அதிகமாக செய்தால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இது வந்து மகான கருத்து கிடையாது. அப்படிலாம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அந்த மாதிரி அவர் பேசக்கூடிய ஆளும் இல்லை. அவரோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் தான் வந்திருக்கா. நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், திருப்பூரில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மொத்தம் 100 பேருக்கு அந்த வீடியோஸ்லாம் மற்றதெல்லாம் எடுத்து போடுறீங்களா? அண்ணன் பேசுனது சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து போடுறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சைக்கிள் கொண்டு அவங்க வாரம் மாதத்துக்கு அவங்க தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. துணிமணி கொடுக்குறாங்க. அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. போன வாரம் வடபழனியில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க 2 மாற்றுத்திறனாளிக்கு. அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? எல்லாருமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலக அளவுல நிறைய பேர் இது எல்லாமே வந்து என்னோட சொந்த கருத்து தான், மகான கருத்துலாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை வந்து நீங்க வந்து வேற மாதிரி வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் எல்லாரையும் வந்து அன்போட கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளி வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்ணுறாங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு 100 மாற்றுத்திறனாளி மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு ஒரு தப்பு வந்து தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? சரி, இது தப்பு ரைட்டு நான் சொல்ல வரல. இங்க நான் தப்பு ரைட்டுலாம் சொல்ல வரல. அண்ணன் என்ன பேசியிருக்காங்க?
நல்லது வந்து மகாவிஷ்ணு மட்டும் பண்ணல, சரி. உலகத்துல பல லட்சம் பேர் ஆமா, பண்றாங்க. ஆமா. தப்பு யார் பண்ணாலும் அவங்க முன்னாடி சரி பிரதர். வழக்குகள் போயும் ஊடகம் கேள்வி கேட்கும். ஆமா அதுதான் பிரதர். நாங்க செஞ்சோம். கேட்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ப்ரமோஷனுக்கு தனியா நீங்க வச்சுக்கோங்க, ஐடி விங் வச்சுக்கோங்க. அதை பிரதர், ஊடகங்கள் செய்யாது. இங்க பாருங்க பிரதர். ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் வந்து தவறு செஞ்சா தட்டி கேட்கும். மெய்யியலை பத்தி பேசுறதுக்கு மாணவிகளை நீங்க வந்து போன ஜென்மத்துல தப்பு பண்ணாதான் அழகா இல்லைன்னு சொல்லும் போது அது அந்த தப்பை எப்படி நம்ம சரி சொல்ல முடியும்? பிரதர், அந்த வீடியோ பாத்தீங்களா? எல்லாமே போட்டீங்க. எல்லாமே அது நீலாம் வந்து உங்க சொந்த கருத்து தான். எது இப்போ உங்களை யார் இது கேள்வி கேட்க சொன்னா? எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் கேள்வி கேட்கிறேன் சார். யாரும் சொல்லி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன் சார். சரி பிரதர். நான் வந்து 5 அறிவு கிடையாது, எனக்கு 6 அறிவு இருக்கு. நான் அனைத்து ஊடகங்களையும் பார்த்தேன். நேத்து முழுக்க அந்த செய்தியை ஃபாலோ பண்ணேன். செய்தி வெளியிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பா பிரதர். 2 நாளா அவரை பத்தி கேள்வி கேட்க அவசியம் கிடையாது. 2 நாளா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏத்துக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு இருங்க பிரதர். தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் பிரதர். நீங்க சென்டென்ஸ் முடியும் இல்லையா? தமிழ்ல அந்த இந்த படத்துல கூட பாத்துருப்பீங்க, புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும் மன்னா. மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு. அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க. மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்றாப்ல அந்த இதுல நகைச்சுவை பிரதர். தமிழ் மெய்யியல், தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதான் கொன்னுடுச்சே. ஒரு ஆசிரியரை பார்வைத்திறனற்ற ஆசிரியர் அந்த வார்த்தை சத்தியமா யாரும் மனதும் புண்படுத்தணுமோ இல்ல மாற்றுத்திறனாளிகளை மனதில் புண்படுத்தணும்ன்ற வந்து ஒரு நோக்கம் மகாவிஷ்ணு கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரஸ்ஸோ மீடியாவோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்து இந்த மாதிரி பெருசா ஆகணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அண்ணன் சார்பா நாங்க வந்து ஃபாலோவர்ஸ் அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து ப்ரூஃபே இருக்குது. ஸோ வந்து அவங்க சார்பாக எங்கள் குருஜி சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் கேட்குற மன்னிப்பு இப்போ அதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணனே கேட்பாங்க. அண்ணனை ஃபுல்லாக பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கும், டீகோட் பண்ணிடும். அவரை வந்து பேச விடல, அதுக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. பேச விடலையே சார். அவரே வந்து சங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற டீச்சரை ரொம்ப ஆளுமையில தான் பேசுறாரு. உங்களுடைய சிஇஓட அறிவு கேட்கிறாரு. எல்லாமே கரெக்ட் தான். சந்திரமுகி படம் பாத்தீங்களா? இருங்க லெட் மீ எக்ஸ்பிளைன். சந்திரமுகி இருங்க, நான் சொல்றேன். கோட்லாம் விடுங்க, கோட்லாம் தட்டி விடுங்க. அட கோட்லாம் விடுங்க, அப்படி கிடையாது. இருங்க ரஜினி இருங்க. இப்போ என்னோட பேர் வணக்கம், என்னோட பேர் குகன். நான் விருகம்பாக்கத்துல இருந்து வரேன். நீங்க முழுக்க படங்களை எடுத்துக்காட்டா சொல்றீங்க. நீங்க டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பிரதர். டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பிரதர். இல்ல இப்போ சொல்றாங்கல்ல சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாட்டே சந்திரமுகி ஆயிட்டா அப்படின்றப்ப. அப்போ வந்து அண்ணன் வந்து தவறா எதுவுமே பேசல. நீங்க அடுத்த அதாவது வந்து அவரோட கருத்தும் கிடையாது. அடுத்த ஜென்ம நீங்க வந்து இப்போ நீங்க செய்யற பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்துல வந்து இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் வந்து இவரோட அதாவது பிரதர் ஹாஸ்பிட்டலா ஒருத்தங்க சொன்னதை மேல்கோள் ஒருத்தர் சொல்றத மேல்கோள் காட்டி, அதாவது வந்து ஒருத்தர் சொன்னதை மேல்கோள் காட்டி சொல்றதுக்கு அவர் மேல வழக்கு பதிய முடியாது. இது அவர் சொந்த கருத்து கிடையாது. திருவள்ளுவருக்கு குறை சொல்லுவீங்களா நீங்க? அதுக்கு இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேட்கிறோம் பிரதர். இங்க பாருங்களேன். சரி இங்க பாருங்க, துபாயில கிளாஸ் இருக்கு, சிங்கப்பூர்ல 8ஆம் தேதி கிளாஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா வீடியோவில்? நான் இந்திய இறையாண்மை சட்டத்தை மதிக்கிறேன், இந்தியா பைலா நான் மதிக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்தால் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஹாஸ்பிட்டலாக லீகல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் உள்ளே இருப்பாங்க. இப்போ எங்கே கொண்டு போனாங்க? என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா, எங்கள் குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஏன் பிரதர்? நன்றி பிரதர். இதுதான் குகன், என் பேர் குகன். விருகம்பாக்கத்துலேருந்து வரமா, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பிரதர். நான் வந்து அவரோட டிரைவர் பிரதர். மகாவிஷ்ணு அண்ணனோட குருஜியோட டிரைவர் நான். ஆமாம் பிரதர். நான் ஒரு 7 வருஷமா இருக்கேன் பிரதர். ஃபாலோவரா இருந்து வந்த டிரைவர் பிரதர். ஏன் பிரதர்? அதெல்லாம் கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு பிரதர்? கட்சியில் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே, அதெல்லாம் தேவையில்லாத. அதெல்லாம் நன்றி ஊடகத்தார் அனைவருக்கும் நன்றி. என்ன சாப்பிட்றீங்களா? என்ன காஃபி டீ என்ன ஆர்டர் பண்ணுறோம்? மைக்கு மட்டும் என்ன சாப்பிட்றீங்களா?